தமிழக அமைச்சரவை கூட்டம் முதல்வர் விஜய் தலைமையில் வரும் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. பட்ஜெட்டில் இடம்பெறவுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து அமைச்சரவையில் ஆலோசனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது சொந்த தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் இன்று திறந்து வைத்தார். தாவேக கொள்கை தலைவர்கள் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முதல்வர் எம்எல்ஏ இருக்கையில் அமர்ந்து கோப்புகளை பார்வையிட்டார். பெரம்பூர் தொகுதி மக்களுக்கான பிரத்யேக செயலியை முதல்வர் அறிமுகம் செய்து வைத்தார். இ-சேவை மையம் மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு சான்றிதழ்களையும் முதல்வர் வழங்கினார். பெரம்பூரில் பயனாளிகளுக்கு புதிய மின்னணு ரேஷன் அட்டைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். அனைவருக்கும் முதல்வரே ரேஷன் அட்டைகளை வழங்கிய நிலையில் பயனாளிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருமிகு சங்கவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கௌரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது திருக்கரங்களால் புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மோனோலிசா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வியாசர்பாடி பஸ் டிப்போவில் மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் கட்டமைப்பை முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்தார். மின்சார பேருந்துகளையும் ஆய்வு செய்த முதல்வர் சார்ஜிங் கட்டமைப்பு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதல்வர் விஜய் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாத்தல், நினைவகங்களை சீரமைத்தல் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற நீட் மறுதேர்வு முடிவுகள் அடுத்த வாரம் வெளியாகிறது. 22 லட்சம் மாணவர்கள் நீட் மறுதேர்வை எழுதிய நிலையில் வரும் 19 அல்லது 20ஆம் தேதி வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. முதல் நாள் கலந்தாய்வில் அரசு பள்ளிகளில் படித்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள், விளையாட்டு பிரிவு, முன்னாள் இராணுவத்தினரின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பு. பள்ளி மாணவர்கள் கூட்ட நெரிசலின்றி பயணம் செய்ய சென்னையில் இன்று முதல் 41 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. முதலமைச்சர் விஜயின் உத்தரவின்படி காலை மற்றும் மாலை நேரங்களில் மாணவர்களின் தேவைக்காக கூடுதல் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது.
1 கிராம் தங்கம் 13,200 ரூபாய்க்கும், ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,05,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 4% உயர்ந்துள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 79.11 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்து வர்த்தகமாகும் நிலையில் எரிபொருள் விலை மேலும் அதிகரிக்கும் அபாயம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே 18 பேரை உயிர் பலி வாங்கிய தொழிற்சாலைக்கு அதிகாரிகள் முழுமையாக சீல் வைப்பு. ஆலையில் இருந்த அமோனியா வாயு முழுமையாக வெளியேற்றப்பட்ட நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் IPS மாற்றப்பட்டு தமிழ்நாடு போலீஸ் அகாடமி இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை IG மகேஸ்வரி IPSக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் புதிய தலைவராக லயோலா மணி நியமிக்கப்பட்டுள்ளார். பாடநூல் கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் விஜயை லயோலா மணி நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழகத்தில் கரோனா பரவல் அதிகரிக்கவில்லை என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதிக வீரியம் கொண்ட கரோனா பரவி வருவதாக எந்த ஆதாரமும் இல்லை என்றும் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை வியட்நாம் நாட்டின் ஆசிய விண்குழும நிர்வாக இயக்குனர் பாம் சான் சாவ் இன்று நேரில் சந்தித்து பேசினார். தூத்துக்குடியில் மின்சார கார் உற்பத்தியை விண்குழுமம் தொடங்கியுள்ள நிலையில் மற்ற துறைகளில் முதலீடு செய்வது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல். தனியார் பள்ளிகளிடம் 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக இதுவரை 59 பள்ளிகள் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளன. வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு சொத்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வரும் நிலையில் தலைமறைவாக உள்ள முத்துக்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு உயர்நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து மேல்முறையீடு. தமிழ்நாடு அரசு தொடர்ந்துள்ள மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தொடங்கியுள்ளன. 552 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் VVPAT கருவிகளை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்ற நிலையில் நீதிமன்ற தடை நீங்கியவுடன் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து திமுக முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கு அளித்துள்ளது. வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அதை எதிர்த்த அவரது மனுவுக்கு ஜூலை 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையின் பறக்கும் ரயில் வழித்தடத்தை மெட்ரோ தரத்திற்கு மாற்ற 6,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட அறிக்கையை மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பியுள்ளது. மத்திய அரசு திட்டமாக அறிவிக்கும்படி கோரப்பட்டுள்ள இத்திட்டத்தின் நிர்வாக மாற்ற ஒப்பந்தம் தற்போது ரயில்வே வாரிய பரிசீலனையில் உள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரசு பேருந்து மற்றும் தனியார் ஆம்னி பேருந்து நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்வு. அரசு பேருந்து தூக்கி வீசப்பட்டு தலைக்குப்புற கவிழ்ந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயத்துடன் மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சை. வினாத்தாள் கசிவு குற்றங்களில் ஈடுபடுவோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிவு வழக்குகளில் உரிய நேரத்தில் விரைந்து விசாரணையை முடிக்க சிறப்பு விசாரணை விதிகளை ஏற்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது.
ஆபாச படங்களை தடுக்க கோரிய பொதுநல மனுவை விசாரிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இதில் மத்திய அரசின் நடவடிக்கை தேவை என்று தெரிவித்துள்ளது. ஆபாச படங்களை தடுப்பது குறித்து மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங் விலகல். கடந்த சீசனில் ஃபிளமிங்கின் வீரர்கள் தேர்வு விமர்சனத்திற்குள்ளான நிலையில் ஃபிளமிங்குடனான 17 ஆண்டுகால பந்தம் முடிவுக்கு வருவதாக சிஎஸ்கே அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு.